திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே 100 ஆண்டுகள் பழமையான புளிய மரத்தில் தீப்பற்றி எரிந்தது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் அங்கு விரைந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை கொண்டாடும் வகையிலும் முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் சேலம் மாவட்டம் ஓமலூரில் வெற்றி பேரணி பாஜக சார்பில் நடைபெற்றது. இதில் தேசிய கொடியை ஏந்தி பாஜக நிர்வாகிகள், மாணவர்கள், பொதுமக்கள், முன்னாள் படை வீரர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு தீவிரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தான், சீனா, துருக்கி ஆகிய நாடுகளை கண்டித்து முழக்கமிட்டனர். விழுப்புரத்தில் மறைந்த இலக்கிய செல்வர் குமரி ஆனந்தனுக்கு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பலரும் கலந்து கொண்டு மறைந்த இலக்கிய செல்வரின் நற்பண்புகளையும் அவர் சமூக சேவைகளையும் அரசியல் செயல்பாடுகளையும் எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றினர். உலக சைக்கிள் தினத்தை முன்னிட்டு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக நுழைவாயிலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட சைக்கிள் பேரணி நடைபெற்றது. முன்னதாக இந்த பேரணியை காரைக்குடி சட்டமன்ற உறுப்பினர் மாங்குடி துவக்கி வைத்து சிறப்பித்தார். ஆபரேஷன் சிந்தூர் வெற்றிக்கு வித்திட்ட முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் புதுச்சேரியில் பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் ராயல் சல்யூட் பேரணி நடைபெற்றது. 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கையில் தேசிய கொடி ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்த பேரணியில் பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் என பல்வேறு தமிழர் கலைகள் இடம்பெற்றன. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த பூட்டுத்தாக்கில் பாஜக சார்பில் சிந்தூர் ஆபரேஷன் வெற்றியை கொண்டாடும் விதமாக தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை மாவட்ட தலைவர் ஆனந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த பேரணியில் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள், பல்வேறு அமைப்பினர், முன்னாள் ராணுவ வீரர்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே நடராஜபிள்ளை சாவடியில் அமைந்துள்ள விநாயகர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், பத்ரகாளியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக தர்மபுரம் ஆதீனம் அவர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டதைத் தொடர்ந்து அவர்களுக்கு சிறப்பு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் உதகை அடுத்த லவுடேல் பகுதியில் அடுத்தடுத்து 3 மரங்கள் சாலையில் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தினை அகற்றி சாலையை சீர் செய்யும் பணியில் ஈடுபட்ட நிலையில் போக்குவரத்து சீரானது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே நக்கடப்பட்டியில் அமைந்துள்ள முத்தாலம்மன் சந்தனமாரியம்மன் கோவிலில் 75 ஆண்டுகளுக்கு பின்பு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உசிலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக தரிசனம் செய்த நிலையில் அனைவருக்கும் விழா கமிட்டியினர் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம் மாவட்டத்தில் உள்ள ரயில்வே கோட்டத்தில் மழை காலங்களில் தண்டவாளத்தை ஒட்டிய பகுதிகளில் தேங்கும் நீரை அகற்ற பொறியியல் மற்றும் இயக்க பிரிவு ஊழியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் ரயில்வே தண்டவாளங்களை கண்காணிக்கவும், தண்டவாள பராமரிப்பு மற்றும் தொடர் கண்காணிப்பு பணியை தீவிரமாக மேற்கொள்ளவும் ஊழியர்களுக்கு தெற்கு ரயில்வே உத்தரவிட்டுள்ளது. சேலம் மாவட்டத்தில் பொதுமக்கள் மற்றும் குழந்தைகளுக்கிடையே விளையாட்டின் முக்கியத்துவம் மற்றும் தலைக்கவசத்தின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் வாக்கத்தான் மற்றும் மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. மேலும் இதில் கலந்து கொண்ட 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு பங்கேற்பு சான்றிதழ் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் குறைவாக விழும் பகுதிகளில் மட்டும் சுற்றுலா பயணிகள் குளிக்க பேரூராட்சி நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. மேலும் 2 நாட்களாக தொடரப்பட்ட தடையை அடுத்து அளிக்கப்பட்டுள்ள இந்த அனுமதி சுற்றுலா பயணிகளுக்கிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குமரி தந்தை என அழைக்கப்படும் மார்ஷல் நேசமணியின் 57வது நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது மண்டபத்தில் மாவட்ட ஆட்சியர் அழகு மீனா மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்.
இதனைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சியினரும் இயக்கத்தினரும் மார்ஷல் நேசமணியின் மணிமண்டபத்தில் அவரது நினைவு தினத்தை முன்னிட்டு மரியாதை செலுத்தினர். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சாத்தூர் அரசு மருத்துவமனையில் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்க தாகூர் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் சார்பாக தங்க மோதிரம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு பால், பழம் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் வழங்கப்பட்டது. ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே விவசாய தோட்டத்தில் சடலமாக பெண் மீட்கப்பட்ட வழக்கில் மின்சார வேலியில் சிக்கி உயிரிழந்த பெண்ணை குழி தோண்டி புதைத்த விவசாயி பெரியசாமி என்பவர் அதிரடியாக போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட பெரியசாமி சத்தியமங்கலத்தில் உள்ள நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டார். ஈரோடு மாவட்டம் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு பிரம்மகுமாரிகள் அமைப்பின் சார்பில் புகையிலை பொருட்கள் பயன்படுத்துவது மூலம் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் புகையிலை பாதிப்புகள் குறித்து நாடக வடிவில் செய்து காண்பித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே 2 வருடங்களாக திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு தப்பித்த பொன்ராஜ் என்ற குற்றவாளியை குன்றக்குடி சார்பு ஆய்வாளர் பழனிக்குமார் தலைமையிலான தனிப்படையினர் விருதுநகரில் வைத்து கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து அவரிடமிருந்து இதுவரை 46 சவரன் தங்கம், வெள்ளி நகைகள், 14,70,000 ரொக்கப்பணம், பாலினோ கார் உள்ளிட்ட 3 கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஆம்புலன்ஸ் வாகனமும் சொகுசு காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் ஆம்புலன்ஸ் வாகனம் நோயாளியுடன் தலைகீழாக கவிழ்ந்து விழுந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தாராபுரம் போலீசார் காயமடைந்தவர்களை மற்றொரு ஆம்புலன்ஸ் வாகனத்தின் மூலம் அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் தவமணி என்ற குற்றவாளியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் கொலை செய்து புதைக்கப்பட்ட பெண்ணின் உடலை தேடி திருப்பூர் வந்த உசிலம்பட்டி தனிப்படை போலீசாரால் நொய்யல் ஆற்றின் கரையோரம் பொதுமக்கள் திரண்டனர். இதனைத் தொடர்ந்து தவமணி புதைத்ததாக கூறப்பட்ட இடத்தில் அதுபோன்ற எந்தவித தடயங்களும் இல்லாததை அடுத்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.